ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மீல்ஸ் அண்ட் மெமரிஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப டேஸ்டான தயிர் குழம்பு தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது இட்லி, தோசை கூடவே சாதத்துக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாகவும் ஃபாஸ்ட்டாகவும் செஞ்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் போதும், அதுக்குள்ளே நம்ம செஞ்சிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாய் நல்லா சூடானோடனையும் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் வந்து நல்லா காயட்டும். எண்ணெய் வந்து கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம வெங்காயம் நல்லா வந்து வதங்கணும். இப்போது எண்ணெய் நல்லா சூடான உடனேயும் நம்ம வந்து கடுகு சேர்த்துடலாம். கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு இருந்துச்சுன்னா அதுவும் கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து கடுகு, உளுத்தம்பருப்பு கலந்து வச்சுருக்கேன். இது வந்து ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு கடுகெல்லாம் இந்த மாதிரி நல்லா பொரிஞ்ச உடனேயும் நான் வந்து பெரிய வெங்காயத்தை ஒரு 3 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். அதை வந்து நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் வந்து சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுறலாம். நம்ம சேர்த்த எண்ணெய் இந்த வெங்காயம் வதங்குறதுக்கு போதுமான அளவு இருக்கணும். இந்த மாதிரி நல்லா வந்து வதக்கி விட்டுறலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து கொத்தமல்லி தழையும் சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி தழையும் சேர்த்து வெங்காயத்தோடு வதக்கி விட்டோம் அப்படின்னா ரொம்பவே வாசனையாக இருக்கும். இது நீங்கள் எப்போ வெங்காயம் வதக்கும் போதும் இந்த கொத்தமல்லி தழை இந்த ஸ்டேஜில் சேர்த்து பாருங்கள். நல்லா வாசனையாக கம்மன்னு இருக்கும். இந்த மாதிரி நல்லா வந்து வதக்கி விட்டுடலாம். காரத்துக்கு நம்ம வந்து மிளகா சேர்த்துடலாம். நீங்கள் வந்து பச்சை மிளகா சேர்த்துப்பீங்கன்னா பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. நான் வந்து 2 வரமிளகா வந்து சேர்த்துருக்கேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி, உங்கள் வீட்டில் இருக்க மிளகாயோட காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நம்ம சேனலில் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலில் இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸ் இருக்குது. அதெல்லாமும் செக் பண்ணி பாருங்கள். நம்ம தயிரில் தானே சேர்க்க போகிறோம், ஸோ கொஞ்சம் தாராளமாக கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வந்து வெங்காயம், கொத்தமல்லி எல்லாமே வந்து நல்லா வதங்கிடணும். இந்த மாதிரி நல்லா வதங்கின உடனேயும் நம்ம வந்து பெப்பர் தூள் வந்து சேர்த்துக்கலாம். மிளகுத்தூள் வந்து 2 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். இது வந்து தயிர் குழம்புல சேர்த்து பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஈஸியாக சளியெல்லாமும் பிடிக்காது. இதையும் சேர்த்துட்டு நல்லா நம்ம வந்து கலந்து விட்டுடலாம். இப்போது இது எல்லாமே வந்து நல்லா வதங்கிடுச்சு. இதை நம்ம எடுத்து ஆற வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், சூப்பராக ஆறிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து தயிர் சேர்த்துடலாம். தயிரை வந்து நல்லா கட்டி இல்லாமல் நல்லா வந்து கலந்து விட்டுட்டு தயிரையும் நம்ம இதோட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா வந்து இதெல்லாம் கலந்து விடலாம். நம்ம வெங்காயம் நிறையா சேர்த்து செஞ்சோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தயிரில் அந்த வெங்காயம் வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம இப்போ இந்த ஸ்டேஜில் உப்பு சேர்த்துடலாம். உப்பு வந்து தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இதுக்கு வந்து மோஸ்ட்டாக தூளுப்பு வந்து சேர்த்துக்கோங்க. கல்லுப்பு வந்து கரையிறது கஷ்டம். இப்போது நம்ம நல்லா வந்து கலந்து விட்டுடலாம். இங்கே பாருங்கள், நல்லா கலந்தாச்சு. அவ்வளோதான். ரொம்ப சூப்பரான சுவையான தயிர் குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. இது நம்ம தோசை, இட்லி கூடவே சாதத்துக்கும் வச்சு சாப்பிட்டோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்றதை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் மீல்ஸ் அண்ட் மெமரிஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்த வீடியோஸ் உங்களுக்கு வரும்.